வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பழியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை மாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஈடு இணையில்லாத இந்த பாக்கிய பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். என் நிலையிலும் நம்மை ஒருபோதும் இருக்கிற நிலையில் இருக்கிற தவற்றை சுட்டி காட்டாமல் நம்மிடம் இருக்கிற மாற்றத்திற்கான மனதை மட்டும் எதிர்நோக்கி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக போகிற பலியாகிய அந்த அடையாள கொண்டாட்டத்தை இந்த நாளில் இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த நல்ல வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் பொருட்டும் இந்த பாக்கிய பலியிலே பங்கெடுக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஈடு இணையில்லாத இரக்கம் நிறைவாய் கிடைக்க கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உலகனைத்தும் உமது தெய்வீக அருட்கரத்தால் உம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற சூழ்நிலையிலும் கூட பல நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிற எண்ணத்தோடும் மமதையோடும் ஆணவத்தோடு வாழ்ந்த நேரங்களை நினைத்து பார்க்கிறோம், மனவருந்துகிறோம். என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும். நாங்கள் ஒவ்வொருவருமே உமது சாயலிலும் உமது உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருக்கிறவன் இல்லாதவன் என்கிற ஒரு பாகுபாடான பார்வை இன்றைக்கு சமூகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு, வசதி, வாய்ப்புகள் எல்லாமே எதற்கென்று சொன்னால் அடிநிலையில் தாழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நாங்கள் ஒரு கருவியாக பயன்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு தான் இத்தனை அருள் வளங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் சுயநலமாய் பயன்படுத்திய தருணங்களுக்காக மனவிருந்துகிறோம். என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும். ஆண்டவரே, நீர் எல்லா இடங்களிலும் வாழ்கிறவர், அகரமும் நகரமுமாய் முதலும் முடிவுமாய் விற்றிருக்கிற உம்மை பல நேரங்களில் எங்களுடைய அறியாமையினால் குறைவுள்ள நம்பிக்கையினால் கேள்விகளை எழுப்பி நம்முடைய இருத்தலை இன்றைக்கு எப்படி இந்த நற்செய்தியிலே கூடியிருந்தவர்கள் கேட்டார்களோ அதே போல ஆண்டவர் நீர்தான் மெசியா எங்களை காட்டும், எங்களுக்கு அடையாளம் காட்டும் என்பது கேட்டது போல நாங்களும் அடையாளம் தேடக்கூடிய கிறிஸ்தவர்களாக பல நேரங்களில் இருந்திருக்கிறோம். அந்த தருணங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும், என்னேசுவே என்னை மன்னியும். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற எங்களை உருவாக்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். 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 நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனாவையும் என்னையும் அறிந்தவர்களாக கொள்வே. இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும்.
இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லருடன் பாடும் போதும் எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, நாளினுடைய இந்த மறையுறை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஆலயத்தில் பாடப்படுகிற ஒரு பாடல் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருகிறது. அது இன்றைக்கு மறையுறையோடு சற்று இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாடல். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். காற்றாய் மலையாய் நான் இருப்பேன், ஊற்றாய் உறவாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள்,
அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு இந்த முதல் திருச்சபை, இந்த ஆதி திருச்சபை பட்ட கஷ்டங்களைத்தான் கடந்த 5-6 நாட்களாக நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே ஸ்தேவானுடைய இறப்புக்கு பிறகு பயங்கரமாக அவர்களை ஆட்கொள்ளுகிறது. பயங்கர வேகத்தோடு ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்வதற்கு முன்பாக வீர்வசனம் கொண்டு கடவுளை பற்றி பறைசாற்றி இறுதியாக இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று எப்படி தந்தையாம் கடவுள் சிலுவையிலே சொல்லி சென்றாரோ அதே போன்ற ஒரு வாக்குறுதியை, ஒரு வாக்கை சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அல்லது இறந்து போனார் ஸ்தேவான். அவர் கொல்லப்பட்டார். அவருடைய இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய அச்ச மக்களை ஆட்கொள்ளும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் கொலை செய்த கொலையாளிகள். அப்படின்னா யார்? இந்த ரோமையர்கள், அரசு அதிகாரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஸ்தேவானுடைய இறப்பு இந்த மக்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்னவோ வேறு ஒரு விதமாய் நடக்கிறது. ஸ்தேவானுடைய இறப்புக்கு பிறகு இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வெவ்வேறு பகுதிகளுக்கு சிதறி ஓடி விடுகிறார்கள். இப்படி இறப்பு, உயிர்ப்பு எல்லாமே எருசலேமை மையப்படுத்தி இருந்த இந்த சூழ்நிலையில் இப்போதுதான் இந்த மக்கள் எருசலேம் நகரத்தை விட்டு வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்காக அல்ல, வாழ்வாக இந்த மண்ணில் பிறந்த அறிந்து கொண்ட வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் பல்வேறு திசைகளுக்கு செல்லுகிறார்கள். இதில் பெருவாரியான மக்கள் அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்று சொன்னால், எங்கு யூதர்கள் வாழுகிறார்களோ அவர்களை நோக்கித்தான் சென்றார்கள். குறையாக சொல்வதற்கு அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் இயேசுடைய அந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே யாவை கடவுளை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயங்களை குறித்த ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலே இந்த மக்கள் எல்லோரும் மீண்டுமாக அந்த யூத மக்களிடமே போய் சென்று சொல்லுகிறார்கள், நம்முடைய ஆண்டவர் வாக்களித்த மெசியா இயேசு ஆண்டவர் தான், நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம், அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரை கற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை சென்ற இடங்களில் எல்லாம் இப்படி சிதறிப்போன ஆதி கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். இது ஒரு புறம். மறுபுறம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஓடிய பகுதி, இந்த உயிரை காத்து கொண்டு உயிருள்ள வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று ஓடியவர்கள் ஒரு சில பேர் இன்றைக்கு வாசிக்க கேட்டது போல பெனிசியா, சைப்ரஸ், ஆந்தியோக்கியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சிதறி போகிறார்கள். வரலாற்று பின்னணியில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அந்தியோக்கு பகுதி இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பெனிசியா, சைப்ரஸ் எல்லாம் அருகாமையில் இருக்கிற பகுதிகள் தான். பாலஸ்தீன நாட்டிற்கு வடபகுதியில் தான் இந்த அந்தியோக்கு நகரம் இருக்கிறது. இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் கிரேக்க மொழி பேசக்கூடியவர்களாக, இவர்கள் எல்லாருமே புறவினத்தவர்களாக அல்லது பிறவினத்து மக்களாக இருக்கிறார்கள். இவர்களிடம் போய் இந்த ஆண்டுடைய வார்த்தையை இவர்கள் அறிவிக்கிறார்கள். சிதறிப்போன அந்த மக்கள் போய் அறிவிக்கிறார்கள். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை காட்டிலும் இந்த புறவனத்து மக்கள் இயேசுவை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு விதமான சடங்கு, சம்பிரதாய, வழிபாட்டு முறைகளும் பாரம்பரியமாய் இல்லை. அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்குகிறார்கள், சூரிய கடவுளை வணங்குகிறார்கள், இயற்கையை வணங்குகிறார்கள், பல்வேறு விதமான தெய்வங்களை தங்களுக்குள் உருவாக்கி கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் அந்த தெய்வத்தினுடைய தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, அவர்கள் இருந்ததற்கான தடயம் தெரியாது. ஏதோ முன்னோர்கள் சொன்னார்கள், நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், இதோ அந்த சூரியனை, அந்த சந்திரனை, அந்த இயற்கையை, மலையை, குன்றுகளை எல்லாம் கடவுளாய் நினைத்து அந்த வாழ்ந்து கொண்டிருந்த புறவினத்து மக்களுக்கு இந்த புதிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்களிடம் போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். இயேசு என்கிற ஒரு இறை மனிதர் இருந்தார், அவர் இந்த மண்ணில் பிறந்தார், அவர் கடவுளுடைய மகனாக இருந்தவர், அவர் வாழ்ந்து நம்மை போல இருந்து இறந்து உயிர்த்து இன்றைக்கு நம்மை மாட்சியை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னவுடனே அவர்களுக்குள் ஒரு ஆனந்தம். இப்படி ஒரு கடவுளா, இப்படி ஒரு சமயம் இருக்குமா, எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க முடியும்? ஆனால் இவர்கள் எல்லாம் அவருக்கு சாட்சியம் பருகிறார்களே, இவரல்லவா கடவுள், இவரல்லவா தெய்வம் என்று சொல்லி இவர்கள் எல்லோரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில்தான் இவருடைய நம்பிக்கையுடைய வளர்ச்சியை கண்டு ஆதி கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி கொண்டதாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசக பகுதி நமக்கு தெரிகிறது. இதை தெரிந்த பிறகுதான் தாய் திருச்சபையாக இருக்கிற தல திருச்சபையாக கருதப்பட்ட எருசலேமிலிருந்து அவர்கள் பர்னபாவை அந்த இடத்திற்கு அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம்.
என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் இதே சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பர்னபா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மக்களோடு இருந்து அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார், அவர்களை தூண்டி எழுப்புகிறார். கேட்டலிஸ்ட் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக, ஒரு வினையூக்கி போல அந்த இடத்திலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்பு சகோதரர்களே, இன்றைக்கி பல நேரங்களில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு விதமான தொய்வு இப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சில பங்குகள் பாரம்பரியமான பங்குகள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அந்த காலத்திலிருந்து பரம்பரையாக இந்த பங்கு இருக்குது, எங்கள் பங்கு 100 ஆண்டு பழமையான பங்கு, 300 ஆண்டு பழமையான பங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் சவரியாருடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சவரியாருடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய மூதாதையர்கள்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினவங்க. எங்கள் சவரியார் கைகெடுக்க கால்கெடுக்க நின்று திருமுழுக்கு கொடுத்து ஓய்ந்து போனாரே, அந்த இடம் இந்த இடம்தான், இதான் சவரியார் பதுங்கின இடம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஒரு சில பேர் எங்கள் பகுதி சிவகங்கை பகுதியெல்லாம் பார்த்தோம்னா அருளானந்தர் அவருடைய பாதம் பட்ட இடம், அவருடைய செந்நீர் சிந்தப்பட்ட இடம், நாங்களாம் செம்மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மைதான், இல்லை என்பதற்கு அல்ல. ஆனால் இது எந்த நிலையில் பலன் தருகிறது என்பதுதான் முக்கியம். நான் சவேரியாருடைய பரம்பரை, அந்த சவேரியாருடைய வழித்தோன்றலால் அவருடைய வார்த்தையிலிருந்து இப்போ வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, நாங்கள் அருளானந்தர் பாதம்பட்ட பூமியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, இல்லை எங்கள் பங்கு 500 ஆண்டு பாரம்பரியமான ஒரு பசிலிக்கா அல்லது திருத்தலம் அப்படின்னு சொல்கிறதுனால யாருக்கு என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. ஆனால் அது எப்படி செயல்பாட்டுக்கு வருகிறது என்பதுதான் முக்கியம். ஒரு பாரம்பரியமான ஒரு பங்கு அல்லது நல்லது ஒரு குடும்ப பாரம்பரிய கத்தோலிக்க பாரம்பரியத்தோடு ஒரு குடும்பமோ ஒரு மனிதனோ இருக்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறியாதவர்களோடு அவன் எப்படி ஐக்கியமாகி பணி செய்கிறான் என்பதில் தான் அந்த உண்மையான பாரம்பரியம் இருக்கிறது. அங்குதான் உண்மையான பண்பாடு இருக்கிறது. அங்குதான் உண்மையான பழமையான அந்த விசுவாச நம்பிக்கை அதில் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், இந்த எருசலேமில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற தத்தி தவறி இப்போதான் கிறிஸ்துவை முதன்முறையாக அறிய முற்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களிடம் பர்னபாவை அனுப்பி வைக்கிறார்கள். போங்க, அந்த மக்கள் தாகத்தோடு வேகத்தோடு ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள். ஒரு ஃப்ளாஷ்பேக் போல கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மிஷனரிஸ் தெரியுமா? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு பிரான்ஸ்லேருந்து இட்டாலியிலேருந்து எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மண் போர்ச்சுகல்லேருந்து இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது அவர்களுடைய மனநிலையெல்லாம் இந்த எருசலேம் நமக்கு கிறிஸ்தவர்களை போல தான் இருந்தது. ஐயோ, நாமெல்லாம் இன்றைக்கு விசுவாசத்தை பெற்று வளர்ந்திருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமுள்ள பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அல்லது 3ஆம் நிலையில் இருக்கிற இந்த நாடுகளில் வாழுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் கடல் மார்க்கமாய் பயணத்தில் அவர்களெல்லாம் விதைத்த விதை தான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நாம வளர்ந்திருக்கிறோம், ஆனால் நாம நமக்கு கீழே இருக்கிற திருச்சபைக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறோம்? யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் இந்த இடத்துல பெரிய தப்பு செய்கிறோம் பாருங்க. ஒரு சில பேர் தன்னுடைய ஆலயங்களில் பணி செய்கிற பொழுது ஒரு சில அன்பியங்கள் இயல்பாகவே அந்த அன்பியத்தில் படித்தவங்க இருப்பாங்க, கொஞ்சம் பைபிள் பேஸ்டாக இருக்கவங்க கொஞ்சம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களை பெருசாக மாற்றிக்கிறது. எங்களை போல் எங்கள் அன்பியம் போல் வருமா? ஐயோ கேடு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐயோ கேடு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த எருசலேம் நகரத்து மக்கள் அப்படி இல்லையே, இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லையே, அப்படிலாம் இருப்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு காரியம். எங்கள் ஊர், எங்கள் பாரம்பரியம், எங்கள் பண்பாடு, எங்கள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வளரும் நிலையில் இருக்கிற அல்லது மேலே எழுந்து வர வேண்டும் என்று நினைக்கிற அந்த பிள்ளைகளை தூக்கிவிடக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இது வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் சொல்லலை, இது ஆன்மீகத்திற்கு மாத்திரம் பொருத்தமாக இருக்காது. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்கிற பொருளாதார நிலையாக இருக்கலாம், அல்லது அவருடைய உடல் ரீதியான ஒரு சில குறைபாடுகள் இருந்து எழுந்து வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே, சமூக அங்கீகாரத்திற்காக ஏங்கி நிற்கிற மக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் நாம் உதவவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்மிடம் இருக்கிற எதுவுமே, நம்முடைய நம்பிக்கை எதுவுமே செயலற்றதாய் போய்விடும். பவுலடியார் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? செயலில்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இப்பேற்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், மெசியாவாக அந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள், மெஸ்ஸியாவாக அறிந்து கொண்டார்கள். நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் என்று சொன்னால், எபிரேய மொழியில் மெஸ்ஸியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருளாக இருக்கிறது. கிரேக்கத்தில் தான் எப்படி சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தோஸ் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இறைவனுக்கு உரியவன், அருட்பொழிவு செய்யப்பட்டவன், இறைவனுக்கு உரியவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு கிரேக்க பாரம்பரியம் நிறைந்த அந்த யூத பகுதிகளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் பல காரியங்களை கடவுளுக்கு நேர்ந்தளிக்கிற காரியத்தை கிறிஸ்தோஸ் என்று தான் சொல்வார்கள். ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இஸ்ரேல் கூடாரம், அந்த ஆலயம் கட்டப்பட்ட நிகழ்வு, அவருடைய உடன்படிக்கை பேட்டில் இருந்துச்சு, பெட்டகம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அவர்கள் அருட்பொழிவு செய்கிறார்கள், அது இறைவனுக்கு உரியதாக மாற்றுகிறார்கள். அதே போல அரசர் சவுல் என்ன செய்கிறாரு, 1 சாலமோன் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் சவுல் சாலமோனை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். 1 அரசர்கள் 1வது அதிகாரம் 39வது வசனத்தில் எலியா இறைவாக்கினர் அசாவேலை சிரியாவுக்கு மன்னராக திருப்பொழிவு செய்கிறார். அதே போல் 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசினா ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக அவர் திருப்பொழிவு செய்கிறார். அதுபோல எலியாவை திருப்பொழிவு செய்கிறார்கள். எசையா தனக்கு தானே இந்த வசனத்தை சொல்லிக்கிறார். எசையா புத்தகம் 61வது அதிகாரத்தின் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி அருட்பொழிவு செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக மாறுவது. அப்போ இப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா, இன்றைக்கு முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது, அந்தியோக்கில் தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெற்றார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவை தன்மையப்படுத்தியவர்கள், அவரை பிரதிபலிப்பவர்கள், அவரை உள்வாங்கியவர்கள், எப்படி வேணாலும் நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை போல வாழுகிறவர்கள். இன்றைக்கு அந்தியோக்கியாவில் தான் முதன்முறையாக இயேசுடைய சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டார்கள் அல்லது அறிந்து கொள்ளப்பட்டார்கள் என்ற செய்தியை இந்த நாளில் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் அல்லவா? இதை நாம் சற்று உள்வாங்கியவர்களாக இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த நற்செய்தி நமக்கு தெளிவான ஒரு இறை செய்தியை நமக்கு தருகிறது. கிறிஸ்தவன் என்பவன் தன் ஆயனின் குரலை அறிந்தவனாக இருக்கிறான். ஆயனின் குரலை அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் ஒரு சில நேரங்களில் இந்த ஆடு மேய்க்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 100 ஆடு 500 ஆடுன்னு மொத்தமாக அப்படி ஆடுகளை பற்றிட்டு போவாங்க. பார்த்துக்கோங்களேன், ஆட்டை மேய்க்கிறவர் ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியானா பார்த்து இது பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். அந்த ஆடை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து அதை தோலில் போட்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அதுக்கு மருந்து கட்டி ஓனாயிட்ட இருந்து காப்பாற்றி நாயிட்ட இருந்து காப்பாற்றி அந்த ஆட்டை வளர்க்குறாரு இல்லைங்களா? அந்த ஆட்டோட அவர் நேரடியாக பேசுகிறதுனா இல்லை, பட் ஆனால் அந்த ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மொழி இல்லை, ஆனால் உணர்வு ரீதியாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆட்டுக்கார் ஒரு சொடக்கு போட்டோன்னே ஆடெல்லாம் அவர் நோக்கி ஓடி வரும். பார்த்துக்கோங்க, ஆட்டுக்கார் ஆட்டை கூப்பிட மாட்டார். அவர் போய் கொண்டிருக்கிற பாதையிலிருந்து மாற்று பாதை எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆடுகள் எல்லாம் அப்படியே அவர் பின்பாக வந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு வெளிப்பாடு. அதனால் ஆட்டு மந்தை போல எதுக்கு எடுத்தாலும் எப்போதும் ஒன்றா தெரியணும் அப்படின்னு சொல்ல வரல. முன்னெடுக்கிறவர் கிறிஸ்து. அந்த ஆண்டவர் முன்னே செல்கிற பொழுது அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு எஜமானுக்கும் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பிராணிக்கும் இருக்கிற உறவு தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், ஆயனுக்கும் ஆட்டுக்கும் இடையே உள்ள உறவு. அந்த சீடர்கள் எல்லாம் கேட்கிறார்களேவா, நீங்கள் தான் மெஸ்ஸியாவா இல்லது வேறொருவருக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று கேட்டவுடன் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்களே அல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய எண்ண ஓட்டம் வேறவாக இருக்கிறது, உங்களுடைய எண்ண ஓட்டம் வேறவாக இருக்கிறது. என் ஆடுகளாக இருந்தால் என் குரலுக்கு அது செவி சாய்த்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த செல்ல பிராணியை எடுத்துக்கலாம், அது நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம் அல்லது கிளியாக இருக்கலாம், அது என்ன ஒரு பிராணியாக இருக்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளூ கிராஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பேசணுன்னு ஒரு கிளி உடனடியாக உங்களுக்கு ஒரு குரலை கொடுக்கும். நீங்கள் வளர்க்குற நாய்க்குட்டி உங்கள் கால் சத்தத்தை கேட்ட உடனே அது உடனடியாக எழுந்து நிற்கிறதெல்லாம் பார்க்கிறோம். என்னுடைய எஜமான் வந்து விட்டார் என்று சொல்லி அந்த நாயோ அல்லது எந்த ஒரு விலாங்காக இருந்தாலும் அந்த பிராணிகள் துள்ளி குதிக்கிறது. ஏனென்று சொன்னால் என்னை வளர்த்து வருகிற, எனக்கு பாதுகாப்பு தருகிற என் நாயன் வந்து விட்டான் என்று இவர்களெல்லாம் உணர்கிற பொழுது கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்ட இந்த திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளுடைய குரலை கேட்கவில்லை என்று சொன்னால் ஆயன் என்கிற நிலையை ஆண்டவர் அழைக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். இந்த ஒரு மனநிலையோடு தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற ஆடுகளாய், அவரை ஆயனாய் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ள மனிதர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனும் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம்.
வாழ்வை புடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரான நாளே, புதிரான வாழ்வே எதிரான நாளே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரணி. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைநிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இது இந்த வானக உணவு வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், ஆண்டவரை நீர்தான் மெசியா என்பதற்கு அடையாளம் காட்டும். இந்த நற்கருணையை கடந்த ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் வேறேதும் இல்லை. ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினுடைய உச்ச வெளிப்பாடாய் நமக்கு முன்பாக இதோ இந்த பலிப்பீடத்தில் ஆண்டவர் பலியிடப்பட இருக்கிறார். பலியும் அவரே, பலி பொருளும் அவரே, பலியிடுகிறவரும் அவரே. முச்செயலை ஒரு மனிதனாயிருந்து செயல்படுத்தி காட்டுகிற இந்த நற்கருணை ஆண்டவர் இது நமக்கு முன்பாக உணவாய் எழுந்தருளி வருகிற இந்த நேரத்தில் உருக்கமாய் ஜெபிப்போம்.
வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா ஆயர்கள் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து மரித்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும்
எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் அன்பு பிள்ளைகளே, நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் உறவுகளுக்கெல்லாம் உச்சமான ஒரு உறவாக இருக்கிறார். தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிற ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் ஒரு தாய்க்குரிய அன்போடு நம்மை தேற்ற வருகிறார். தேடி வருகின்ற ஆண்டவர் நம் உள்ளத்தில் நிறைவாய் தங்கி இந்த நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்க, இடர் வரினும் தொடர் பயணம் மேற்கொள்ள, தூய ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு நிறைவாக கிடைக்க நம்மை தேடி வருகிற ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுப்போம். இது இந்த பாடலோடு இணைந்து செபிப்போம். தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது ஆயத்த நாடுகளை சுமப்பது போல எங்களை தோள்களை சுமக்கிற ஆண்டவர் நீர்தாமே. போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. எங்களை முழுமையாக தெரிந்து கொண்டவர் நீர்தாமே. எங்களை அரவணைக்கக்கூடிய நல்ல தெய்வம் நீர்தாமே. உம்மை போல புரிந்து எங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர் உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல என்னை அரவணைத்து அன்பு செய்யக்கூடியவர் உன்னை கிடந்து யாரும் இல்லை. போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. வாழ்க்கை பயணம் என்பது ஆண்டவரே மலர் மீது நடந்து செல்கின்ற ஒரு இனிமையான, கஷ்டமற்ற, சுகமான ஒரு பயணம் அல்ல. இது கற்களும் முட்களும் நிறைந்த பாதைகளை கொண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தில் மலை போல எங்களை துன்பம் சுமந்து வந்தாலும், சோர்ந்து அது எங்களை சோர்வடைய செய்து வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கையில் அந்த மலைகளை எல்லாம் பனி போல நீ உருகச் செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. மலை போல துன்பம் எதை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, போல காக்கிறதையா. உள்ளங்கையில் எங்களை குறித்து வைத்து பார்க்கிறீர் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்கையில் சுமக்கிற எங்களை குறித்து வைத்து நினைத்து பார்க்கிறீர் ஆண்டவரே. போதுமே வாழ்விலே நன்றி ஆண்டவரே. ஏசையா, ஒருவரே போதுமானவராயிருக்கிறீர். போதுமானவரே உம்முடைய கிருபை நீர் போதுமே வாழ்விலே ஏசையா, நீ போதுமே வாழ்விலே. பலவீனம் எங்களோடு பிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஜெப வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தொய்வை சந்திக்கிற பொழுது, உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் பிரிகிற பொழுது, கொடியை பிரிந்த கிளையாய் நாங்கள் மாறுகிற பொழுது பலவீனமாய் நாங்கள் உணர்கிறோம். அன்றாட குடும்ப பாரங்கள், சமூக பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் இவையெல்லாம் சேர்ந்து எங்களை பலவீனப்படுத்துகிற பொழுது பலன் தரும் ஆவியானவராய், பலன் தரும் தகப்பனாய், பலன் தருகின்ற ஒரு நண்பனாய் எங்களோடு பயணிக்கிற ஆண்டவரே நீ நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே. பலவீன நேரம்
என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்ன தருவேன் என்றே. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை எங்களை நின்று ஒருபோதும் விட்டு பிரியாதவரே, எங்களோடு நிழல் போல பின்வருகிறவரே, வாழ்வில் எங்களை ஒருபோதும் பிரியாமல் நிழல் போல எங்களை தொடர்ந்து வருகிறீரே. நன்றி ஆண்டவரே, காக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி. போதும் என் வாழ்வில் அமையான் ஒருவரே போதுமானவர். இயேசையா நீ ஆண்டவரே, போதும் என் வாழ்விலே. நன்றி ஆண்டவரே. இரக்கமே உருவான இறைவா, இந்த நாளிலே என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அவர்கள் முன்னெடுக்க போகிற காரியங்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, மேற்கொள்ளுகிற பயணங்கள், செய்கின்ற வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு நிறைவையும் ஒரு பாதுகாப்பையும் முழுமையான மன நிம்மதியையும் பெற வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாதொரு தீங்கும் என் பிள்ளைகளை அணுகாதபடி தேவரீர் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் கலக்கமடைய மாட்டார்கள் என்று சொன்னவரே, உங்களை நான் காத்துக் கொள்வேன், தாங்கிக் கொள்வேன், உங்களை என் கண் முன் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, அப்பேற்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற ஒரு உணர்வை, ஒரு உன்னதமான வாழ்க்கை நிலையை இந்த நாளில் இந்த பெற்றுக்கொள்ள தேவரீர் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளை பொழிந்து எங்களை மகிழ்ச்சிக்கான உறுதியில் நிலைத்திருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மே நேசமில்லாதவ நேசரே ஆவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவர் மற்றார், ஆதியில்லாதோனே மாதேனி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மே நேசமில்லாதவ நேசரே ஆவா. வாழ்க